ஹாய்ங்க, வணக்கம். அன்றைக்கி கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை தான் இன்றைக்கி தைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் வரும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் துணியை மட்டும் எடுத்துக்கலாம். அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி அதை பிரித்து ஒரு துணி மேலே இன்னொரு துணியை போட்டு அந்த டிசைன் மட்டும் நெக் பகுதியை மட்டும் சுற்றி 1/4 இன்ச்சு விட்டு அழகாக தையல் அடிச்சுக்கலாம். அந்த வளைவெல்லாம் வளைச்சி அழகாக அடிச்சுக்கலாம். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஓரத்தில் தையல் போடணும். இந்த வளைவெல்லாம் அழகாக திருப்பி நிறுத்தி தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே அழகாக தையலில் படாத மாதிரி சுற்றி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி வச்சாச்சு. நல்லா துணியை திருப்பி விட்டுட்டு நெட் கிளாத்தை மேலே போட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பின் போட்டுக்கோங்க. குண்டூசி இருந்துச்சுன்னா அழகாக சுற்றி நெட் கிளாத் மேலே வச்சுட்டு குண்டூசி இருந்துச்சுன்னா நல்லா போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நகராமல் தேய்ச்சி விட்டு சுருக்கம் இல்லாமல் அழகாக போடுங்க. இல்லைன்னா முதுகுலலாம் சுருக்கமாக தெரியும். நல்லா தேய்ச்சி விட்டு பின் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி இப்போ அப்படியே அந்த எட்ஜில் தையல் போட்டுட்டு வந்துடலாம். லைனிங் துணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நெட் கிளாத்தையும் சேர்த்து அந்த வளைவெல்லாம் அழகாக வளைச்சி விட்டு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி அடிச்சிட்டேன். நல்லா கீழே இருக்கிற துணியெல்லாம் இழுத்து விட்டு தையல் போடுங்க. இப்போ அப்படியே துணியை திருப்பி போட்டு அப்படியே லைனிங் துணி மேலேயே சுற்றி ஓர தையல் அடிச்சிடலாம். ஓர தையல் அடிச்சிட்டேன். நான் அந்த முதுகில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் வர மாதிரி லீஃப் டிசைன் வச்சுருந்தேன். அது வேண்டாம், எனக்கு ரவுண்டே வச்சுருங்கன்னு சொன்னதுனால அந்த லீஃப் அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிடுறேன். அந்த நெக்கை வந்து நான் ரவுண்டாகவே ஆக்கிடுறேன். இப்போ இந்த துணியை நெட்டு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த பகுதியில் எங்கேருந்து கட் பண்ணி எடுத்தோமோ அந்த இடத்துல வச்சுட்டு பின் போட்டு விட்டுக்கோங்க. ஒரு பின் போட்டுட்டு அந்த நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பின் போட்டுட்டு கரெக்டாக சென்டர் பகுதி பார்த்து வைங்க. கோணையாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் முதுகு கோணையாக போயிடும். டிசைனே கோணையாகிடும், நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது.
இப்போ நான் இதை வச்சுட்டு ஃப்ரண்ட்டெல்லாம் முடிச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் துணியும் நெட் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். இதே போல் 2 பக்கம் உள்ள கிளாத்தையும் நம்ம தையல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது கட்டு வரைஞ்சாச்சு. இன்னொரு கிளாத்தை அதுக்கு மேலே போட்டு தட்டினீங்கன்னா இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி மேலே வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கும்போது கண்டிப்பாக ரப் தையல் அடிங்க, அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இதில் 3 டாட் தான். ஒரு சில ப்ளவுஸில் 4 டாட் கூட வரும். இப்போ பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கில் கீழ்ப்பகுதியிலையும் நெட்டு மேல் பகுதியிலையும் வச்சு 3 துணியும் ஒன்றா சேர்த்து 3 துணியும் ஒன்றா கரெக்டாக வச்சு சமமாக 1/4 இன்ச்சு விட்டு அழகாக நேராக தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு பிசுறு பகுதி வந்து உள்ளே போயிடும். பிசுறு வந்து வெளியே தெரியாது. இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி நல்லா அதுக்கு எட்ஜில் போடுங்க. அழகாக ஓரத்தில் தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தையல் வந்து முடிஞ்ச வரைக்கும் நெளிவு சுழிவு இல்லாமல் கொனையாக போகாமல் நேராக போடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு இடுப்பு அளவு வச்சு நீங்கள் மடித்து தைச்சிருங்க பட்டியை. அவ்வளோதான். இதேமாதிரி 2 பீஸையும் தைச்சிட்டு இப்போது கோக்கி காஜா பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது முதுகு பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஒன்றா இணைச்சிடலாம். ஷோல்டர் பிடிக்கிறோம். இப்போது ஷோல்டரில் துணி ஒன்றா வச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு அழகாக தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்கில் வச்சு தைச்சிட்டேன். சாரி, அந்த தைக்கிற வீடியோ ஃபோன் ஃபுல்லானதுனால கட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தைச்சி எப்பயும் போல் தைச்சி மடித்து 2 தையல் போட்டுக்கலாம். நான் ஹெம்மிங்லாம் பண்ணல, அப்படியே மடித்து 2 தையல் போட்டுற போகிறேன். ஓர தையல் ஒன்று, இட தையல் ஒன்று போட்டுடலாம். இதில் வேணும்னா பைப்பிங் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாட்டின் கிளாத் இருந்திருந்தால் பைப்பிங் பண்ணியிருக்கலாம். அது நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது லைனிங் கிளாத்துன்றதுனால நான் மடித்து விட்டே தையல் போட்டுக்கிறேன்.
இப்போ தைச்சாச்சு. இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் ஒட்டு கொடுக்கறது இருந்தது, சின்னதாக இருந்தது. சுத்தமாக அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா 65 பாயிண்ட்டு தான் இருந்தது. அதனால் ஒட்டு கொடுக்குறோம். இது வந்து கீழே தையலில் போயிடும். இந்த மாதிரி ஒட்டு கொடுத்துட்டு மேலே ஒரு தையல், படிமான தையலும் போட்டுக்கலாம். அப்போ தான் நிற்கும். இல்லைன்னா நெட்டுன்றதுனால புஷ்ஷுன்னு தூக்கி நிற்கும். அதுக்காக இதே மாதிரி இன்னொரு கையிலையும் தைச்சிடலாம். இப்போது லைனிங் பீஸ் எடுத்து கீழே வச்சு மேலே நல்ல பீஸ் வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே மடிச்செல்லாம் தைக்க முடியாது இந்த டிசைன் வர்றதுனால, அதனால் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி. தையல் போட்டுட்டு அப்படியே சுற்றி அடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு தையல். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா சுருக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி அடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கையும் அடித்து எடுத்துக்கலாம். ரெண்டு கையும் தைச்சாச்சு, ஆழப்படுத்திட்டேன் ரெண்டு பக்கமும். இப்போது ப்ளவுஸில் வச்சு இணைச்சிக்கலாம். ஆழப்படுத்தின பகுதி வந்து மின்பக்கம் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி அளவு பார்த்து வச்சு தைச்சிருங்க. துணி கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க. சுத்தமாக ஓரத்தில் போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். தையல் அப்படியே இருக்கும், துணி பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் தையலுக்கு துணி விட்டு தையல் போடுங்க. அந்த கைப்பகுதியில் சுற்றி துணியை அதே மாதிரி இழுக்காமல் தைங்க. அப்படியே எடுத்து வச்சு தைக்கணும். துணி இழுத்தோம்னா சுருக்கமாக வந்துடும். இழுக்காமல் தையல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு கையை இணைச்சாச்சு. இப்போ முதுகுக்கு அளவு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அளவு எடுத்து வச்சு கையிலேருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியில் ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிக்கலாம். கையிலேருந்தே கரெக்டாக வச்சுட்டு வாங்க. ஹாம்கோல் பகுதி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு வந்திங்கன்னா கீழே இருக்கிற முதுகு துணியில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே மடித்து அந்த போட்ட கோடு வந்து கீழே இருக்கணும். அந்த கோட்டோடு சேர்த்து மடிக்கக்கூடாது. அந்த போட்ட கோடு வந்து கீழே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம். முதுகு பகுதி கொஞ்சம் பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி துணி விட்டு வெட்டினீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக வரும். 2 இன்ச்சு விட்டு வெட்டினோம்னா துணி நல்லா வரும். இப்போ முதுகு அடித்தாச்சு. இப்போ சுற்றி அளவு எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் 7.5 எடுத்துக்கிறேன். இடுப்பளவு 7.5. சுற்றளவு மேலே 9 வச்சு இப்படி நேராக கோடு போட்டுக்கலாம். கையளவு வந்து 10, அதில் 5 வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். தையல் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேராக போடுங்க. நம்ம தையலில் தான் வந்து நம்மளை எப்படி நல்ல டைலராக பிகினர்ஸ் டைலரான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தையல் நம்ம நேராக போட்டோம்னா ஓகேன்னு துணி கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு டாட் பிடிச்சிடலாம் முதுகில். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெலாம் வந்து டாட் வந்து கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக பிடிக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிடிக்கணும், இப்படி அப்படியுமா பார்த்து. அரை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடுறேன். டாட் பிடிக்கும்போதும் கண்டிப்பாக ரஃப் தையல் போடுங்க. நம்ம எங்கெல்லாம் முடிக்கிறோமோ அங்கெல்லாம் ரஃப் அடித்தோம்னா தான் நம்ம போடுற தையல் வந்து பிரியாமல் இருக்கும். தையல் போட்டுக்கலாம். 3 தையல் போட்டோம்னா போதும். ஒரு சிலர் வந்து 4 தையல் கூட கேட்பாங்க, அப்படியும் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கொனையாக இருக்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. மெயினாக வந்து நம்ம தைக்கும்போது நூல் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி நூல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல டைலரே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதில் ஒரு போ தைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 லைனிங் கிளாத்தும் ஒரு நெட் கிளாத்தும் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பீஸ் இருந்தது, இதை வச்சு ஒரு போ தைச்சிடலாம். இப்போ இதை ரவுண்டாக வச்சு சுற்றி தையல் போட்டுட்டு வந்து இப்போது இந்த நெட் கிளாத்தை எடுத்துகிட்டு வெளியே இந்த லைனிங் கிளாத்தில் ஒரு சென்டர் ஒரு கட் பண்ணிக்கிட்டு துணியை உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். தையல் தைச்ச பகுதி வந்து உள்ளே போயிடும். இதுக்குள்ளே ஒரு பென்சிலோ இல்லை சிசரோ உள்ளே விட்டு கொஞ்சம் குத்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அழகாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பென்சில் பென்னு இல்லை அந்த மாதிரி ஏதாவது விட்டு திருப்புங்க. நான் பக்கத்தில் சிசர் இருந்ததுனால அதையே வச்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். நெட்டுன்றதுனால நீங்கள் சிசர்லாம் விட்டு இது பண்ணிங்கன்னா குத்தி கிழிஞ்சிரும். அதுக்காக தான் பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. இப்போது சென்டராக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக ஃப்ளீட் ஒரே மாதிரி வச்சு இந்த மாதிரி இப்படி தையல் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கிட்டு போடுங்க, இல்லைன்னா அது நகர்ந்து போகும். இது பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அதுக்கு 2 ரிப்பன் மாதிரி கீழே விட்டு கையிலே தைச்சிக்கிறேன். சாரி, இதில் வந்து தைச்ச வீடியோ என்னாச்சுன்னு தெரியல, ரெக்கார்ட் ஆகலை. போ முழுசாக தைச்ச வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இப்போ ப்ளவுஸ்லேயும் வச்சு கையிலே தான் தைக்கிறேன். முதுகில் கீழ்ப்பகுதியில் வச்சு தைக்கிறேன்.
இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இந்த மாதிரி விரும்பி போடுவாங்க. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் விட்டு போயிருக்கோம், சாரி. நெக் அட்டாச் பண்ணதெல்லாம் கூட விட்டு போச்சு. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி லேஸ் கூட வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மெலிசான லேஸ் இருந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.